ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், SRH ஃபுட் சேனலின் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பருப்பு சாதம் நம்ம வீட்டில் என்ன காய் இருக்குதோ அதை மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா காய்கறிங்க கூட சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஒரு டீஸ்பூன் நெய்யை விட்டு அப்படியே கலந்து கொடுத்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரெடி பண்ண மாங்காய் ஊறுகாய் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சுட சுட பருப்பு சாதம் ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாதாரணமாக ஒரு அப்பளம் வச்சுக்கிட்டாலே இந்த பருப்பு சாதத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே சாதம் இந்த அளவுக்கு குழஞ்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு குழஞ்சிருந்தால் போதும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 150 கிராம் துவரம் பருப்பு. இங்கே பாருங்கள், இது நல்லா க்ளீன் பண்ணி குக்கரில் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நார்மல் வாட்ரு. இங்கே பாருங்கள், துவரம்பருப்பு முழுகிற அளவுக்கு வச்சுட்டா போதும் தண்ணி. மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. 1 டீஸ்பூன் எண்ணெய் விடுங்க. நல்லா ஒரு பெரிய கட்டி பெருங்காயம். அப்படியே மூடி வச்சிடலாம். 5 விசில் வந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்க வச்சுட்டு எண்ணெய் விட்டேன்னா இது மேலே பொங்காமல் இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், துவரம்பருப்பு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், பெருங்காயம் கட்டி சேர்க்கவே நல்லா வாசனையாக இருக்குது. திறந்த உடனே அப்படியே ஒன்றும் பாத்தியமாக நல்லா கடைஞ்சிட்டு இதை பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். இங்கே பாருங்கள், இந்த குக்கர்லேயே நம்ம பருப்பு சாதம் தான் ரெடி பண்ண போகிறோம். தண்ணி அளந்து இதையும் க்ளீன் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். இங்கே பாருங்கள், 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 கூட எண்ணெய் வச்சுக்கலாம். வெந்தயம், அதே மாதிரி மிளகு. அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. நல்லா பொரியட்டும். இங்கே பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுது. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், ஒரு காஞ்ச மிளகாய். இது கூடவே 2 வெங்காயம் நீள் வாட்டத்தில் கட் பண்ணி உதிரியாக எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. பாதி அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். மூணு தக்காளி நீள் வாட்டத்திலே கட் பண்ணிக்கிறோம். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கிட்டோம். இது பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். ரொம்ப மசிச்சிடக்கூடாது தக்காளியை, அப்படியே நல்லா தெரியணும். இந்த பாருங்கள், தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அப்படி தெரியுது பாருங்கள். நல்லாவும் வெந்திருக்கணும். அதே சமயம் தோல் போட்டுக்கிட்டு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, நல்லா ஒரு 3 நிமிஷம் கலந்து விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள். மசாலா, இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்தோம் இல்லையா, பிரிஞ்சு வருது பாருங்கள். குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். எல்லாம் ஒரு 3 நிமிஷம் நல்லா கலந்து விடுங்க. சாம்பார் பொடி 1 டீஸ்பூன்,
தூள் சேர்த்தோடனே சிம்மில் வச்சுடுங்க. இங்கே பாருங்கள், பூசணிக்காய் ஒரு துண்டு, கேரட்டு 1, உருளைக்கிழங்கு 1. ஒரு 3 நிமிஷம் கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் 2 தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், கலர் மாறாமல் இருக்கும். நல்ல ஒரு 4 நிமிஷம் இந்த மசாலா கூட இந்த காய்ங்கள்லாம் நல்லா வெந்து வரட்டும். கல் உப்பு சேர்க்குறேன். இந்த காய் மசாலாவுக்கு மட்டும் சேர்க்குறேன். நம்ம அரிசி சேர்த்த பிறகு ஃபைனலாக பார்த்து செக் பண்ணி போட்டுக்கலாம். இது பார்த்து நல்லா காய் நல்லா வதக்கியாச்சு. இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. குக்கரில் இருந்தால் பருப்பு தண்ணி. நல்லா கலந்து விடுங்க. உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், உப்பு கம்மியாக இருக்குது. கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தண்ணி நல்லா கொதித்த பிறகு அரிசி சேர்த்து குக்கரை மூடிடலாம். இங்கே பாருங்கள், நார்மல் சாப்பாட்டு அரிசி தான். அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடிய வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்க ஆரம்பிச்சிடுது. இங்கே பாருங்கள், அரிசி தண்ணி நல்லா வடிய வச்சுருக்கேன். அரிசி அப்படியே அள்ளி எல்லா அரிசியும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், அரிசியெல்லாம் சேர்த்தாச்சு. இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் துவரம்பருப்பு அப்படியே சேர்த்துருங்க. கடைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விடுங்க. பாருங்கள், அவ்வளோதான். எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. நல்ல குழைய வேணும்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுங்க. சாதம் மாதிரி வேணுன்றதால நான் திட்டமாக அளந்து வச்சுக்கிட்டேன் தண்ணி. இப்போ நல்ல குழைய வேணும்னா இன்னும் ஒரு அரை டம்ளர் விட்டுக்குங்க. அவ்வளோதான். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு சின்ன துண்டாக வெல்லம் வேண்டாம்னா நிறுத்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைமு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு மூடிடலாம். இங்கே பாருங்கள், அப்படியே மூடுங்க. 2 விசில் வந்தால் போதும். இங்கே பாருங்கள், சூப்பரான பருப்பு சாதம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை விடுங்க. அப்படியே நல்லா கலந்து விடுங்க. சூப்பராக பருப்பு சாதம் ரெடியாக இருக்குது பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பரான பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.